என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா OB25 அப்டேட்டுக்கு அப்புறம் நிறைய விஷயம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ 3 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோவில் அதாவது இன்ஃபர்மேஷன் கலந்து நம்ம போட்டுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா OB25 அப்டேட்லேருந்து புதுசாக நிறைய ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. அது என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ்னு பார்க்க போகிறோம். ஸோ எது உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிற வீடியோ கடைசிக்கு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ ஏதோ எலைட் பாஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேடா அப்படிங்கன்னா ஸோ அதையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸோ நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ 100% போனஸ் டைமண்ட் டாப்அப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. நிறைய பேருக்கு அந்த ஈவெண்ட் என்னென்னே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். எனவே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் அப்டேட் விடுற டைமில் வந்து இருக்கிற கன்னுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பவர் ஏற்றுறது பவரை குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த டைம் என்ன கன்னுக்கெலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த பவர் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ அவங்களும் இந்த எல்லா விஷயமே தெரிஞ்சுப்பாங்க. எனக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா 100% போனஸ் டைமண்ட் டாப் அப்படின்னா பெரிய ஈவெண்ட்டோட பேர். இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் டு 1000 டைமண்ட் வரைக்கும் போனஸாக ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போது இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது என்ன மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அதனால தான் இப்போ நான் இதை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 டைமண்ட்டுக்கு டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸை இன்னொரு 100 டைமண்ட் தந்துடுவாங்க. ஓகேவா கைஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோடோஷாப்பில் வந்து கோடோஷாப்பா கேம்ஸ் கரீடா அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு 100 டைமண்ட் டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் போனஸ் தந்ததான். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இது. நீங்கள் 100 டைமண்ட் டாப் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போனஸாக 100 டைமண்ட் திருப்பி தந்துடுவாங்க. அதை எக்ஸ்ட்ரா டோட்டலாக உங்களுக்கு 200 டைமண்ட் 80 ரூபீஸ்க்கு 200 டைமண்ட். அதே மாதிரி 300 டைமண்ட் டாப் பண்ணிங்கன்னா 200 டைமண்ட் ஃப்ரீயாக தந்துடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட்டுக்கு 200 டைமண்ட் தருவாங்க. 1000 டைமண்ட்டுக்கு 500 டைமண்ட் தருவாங்க. டோட்டலி இது யாரையும் சேர்த்து வச்சு பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட் டோட்டலாக வரும். ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறேன் 1000 டைமண்ட் டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 1000 டைமண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ மேபி இப்படி தான் இருக்கும். ஓகே கைஸ். ஸோ இப்போ நீங்கள் 100 பண்ணிங்க திருப்பி 100 கிடச்சிடும். ஸோ 200 பண்ணிங்கன்னா திருப்பி 200 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். #NoMore டாப்அப். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரேசிலியன் சர்வர் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எப்போ பேட்ச் அப்டேட் வந்து அது முன்னாடியே பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரெய்லர் மாதிரி விட்ருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெக்டார் கன்னை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த வெக்டார் கன் எப்படி யூஸ் ஆகுது அப்புறம் வெக்டார் கன் தனி ஸ்பெஷாலிட்டி அதான் 2 கையில் வச்சு சுடுறது அப்படிங்கிற நிறைய விஷயம் பார்த்துக்கலாம். ஸோ தான் இப்போ நான் சொன்ன அளவு கையில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அட் டைமில் 2 கண்ணுமே உங்களால் யூஸ் பண்ண முடியும் வெக்டாரில் மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோட்லேருந்து புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா பேட்டில் ஸ்கோர் டைம் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்புறம் டோட்டல் ஸ்கோர் அந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. மேபி நம்ம பார்த்தீங்கன்னா கில்லு மட்டும் தான் நமக்கு தெரியும். 100க்கு மேலே போனால் அந்த கில்லும் தெரியாது ட்ரைனிங் மோடில். அந்த டைமில் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை கில் அடிச்சிருக்கோம் எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டைம் பார்க்கலாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த பட்டாசு நான் சொன்னேன்ல கடையில் போய் பட்டாசு வாங்கி வைக்கிறது அதுதான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னடா P90 ஏதோ ஸ்கின் விட்டுருக்காங்க அப்படிங்கிறீங்க. ஆமாம் கைஸ் P90 பார்த்தீங்கன்னா ஸ்கின் வரப்போகுது. அது ஃப்ரீயாக வரப்போகுது. கோல்டு பிளேட்டட். இந்த கோல்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டாக பார்த்தீங்கன்னா P90 தர போகிறாங்க. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசிட்டு இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் சிஸ்டம் பார்க்குறதுக்கு புதுசாக ஒரு இன்டர்ஃபேஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எப்போதும் தனித்தனியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் சாதா ரேங்க் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் கூட அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா P90 வந்து தரப்போகிறோம். அது ஃப்ரீயாக வந்து ரேங்க் சீசனில் தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி 8 டிசம்பர்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் சீசன் அதாவது கிளாஸ் ஸ்குவாடில் நான் சொல்லிட்டுருக்கேன். கிளாஸ் ஸ்குவாடில் நீங்கள் திருப்பி கோல்டு 3 வரைக்கும் வந்துட்டு ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக கோல்டன் P90 கிடைக்கும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு கோல்டு தந்து தான் டெசர்டிகள் தந்தாங்க, G18 தந்தாங்க, ஃபார்மஸ் தந்தாங்க, இப்போ P90 தந்திருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்னன்னா P90 பார்த்தீங்கன்னா திருப்பி உள்ளே சேர்க்க போகிறாங்க அப்படி தான் நினைக்கிறேன். MP40 தூக்குற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்குது. இன்வைஸ் கன்ஃபார்ம் எதுவும் தெரியல. ஓகேவா. இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கணும். ஸோ வெப்பன் பேலன்ஸ். இந்த வெப்பன் பேலன்ஸ் தான் நான் சொன்னேன். ஸோ ஒவ்வொரு பேட்ச் அப்டேட்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றி இறக்குவாங்க. இப்போ P90 பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் என்னெல்லாம் வெப்பன் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா P90க்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு வெப்பன் அப்படிங்கிற மாதிரி 1 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேமேஜ் பார்த்தீங்கன்னா டபுள் பண்ணியிருக்காங்க. ரீகாயிலையும் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீகாயில் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை ரீகாயில் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் உள்ள அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கிங் ஆஃப் P90 நீ SMGலே வந்து இப்போ கிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா P90 தான் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா M4A1 M4A1க்கு என்ன வெப்பன் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா
சொல்லலாம். ஸோ டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க, ரேட் ஆஃப் ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க, எஃபெக்டிவ் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க, அப்புறம் மேக்ஸ் ரீகாயில் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணிக்காங்க. மேக்ஸ் ரீகாயில்னா ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் புல்லட் தீர வரைக்கும் சுடுறீங்க, இப்போ 30 புல்லட் இருக்குன்னா நீங்கள் டில் த லாஸ்ட் புல்லட் வரைக்கும் சுடுறீங்கன்னா உங்களோட அந்த எய்ம் பார்த்தீங்கன்னா அப்படியே விரிஞ்சிட்டே போகல. அதுதான் மேக்ஸ் ரீகாயில். அதை பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரீகாயில் பிரச்சனை மட்டும் தான் நமக்கு என்னென்ன புரிய மாட்டேங்குது. அடுத்த இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக ஏதோ கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி, ஸோ இந்த ஃப்ரீ எலைட் பாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாஸ், அதாவது எலை பாஸ் போடாதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ரிவார்ட்ஸ் தான் இருக்குது எலை பாஸில். அப்புறம் மிஷின்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அது இவங்க என்ன சொல்லிக்கிறேன்னா, உங்களோட கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் கோரிக்கை என்ன, மிஸ்டி ஷாப்பில் விடு, இல்லைனா அதாவது டிஸ்கவுண்ட்டில் விடு அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கடா இது வந்து ஃப்ரீ பாஸ்க்காக நான் எங்கடா சண்டை போட்டோம், எலை பாஸே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் விடுங்க அப்படின்னு தான் கேட்டால். எனிவேஸ் இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு சொல்கிற நோட்டீஸில் போய் பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாஸில் வந்து ரிவார்ட்ஸ்லாம் கம்மியாக இருக்குதுப்பா, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பேஜஸும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கீங்க, சீக்கிரம் முடிக்கிற மாதிரியே முடிக்காத மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னும் நிறைய பேஜஸ் கொண்ட மிஷின்ஸ் நாங்கள் கொண்டு வரோம். 25% பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஜான்வரி 2021 அதான் அடுத்த வருஷத்துலேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெட்ரன் எலைட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி புதுசாக கொண்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா வெட்ரன் எலைட் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து டெய்லி மிஷின்ஸ் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு மிஷின் கொண்டு வர போகிறோம். அது பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே, அதாவது வீக்லினா மண்டே ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த மிஷின்ஸில் நீங்கள் முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ரைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சரி பேஜஸ் வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேட்குற டைமில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வந்து ஃப்ரீ பாஸ்லேருந்து இருக்கல மட்டமான ஐட்டம் தான் விட்டுட்டுருக்குறோம். ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து நிறைய தர ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2021 ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே ஏன்டா இப்போ ஓடுறீங்க, ரொம்ப சீக்கிரமாக இருக்கீங்க, ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சேலஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டிவ் ரிவார்ட்ஸில் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு வந்தால் தான் தெரியும். ஓகே கைஸ், அதில் என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் கொண்டு வரும் ஃப்ரீ பாஸில். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25% நிறைய பேஜஸ் கொண்ட மிஷின்ஸ் வரும். அப்புறம் வீக்லி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி எவ்ரி மண்டே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய ரிவார்ட்ஸும் உங்களுக்கு ஃப்ரீ பாஸில் கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஃப்ரீ பாஸில் நிறைய மட்டமான ரிவார்ட்ஸ் தான் இருக்குது. அந்த டைமில் இதை பற்றி நல்ல விஷயமாக தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு இது எப்படி அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ராப், அதாவது M82B கன் இருக்குல்ல. ஸோ ஸ்னைப்பர் அந்த பெனட்ரேஷன் க்ளோவால்குள்ளே நின்னாலுமே அவங்கள நாக் பண்ணும்ல. ஸோ அந்த கன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பலாம் தேட வேணாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃப்ளோர்லேயே ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். நீங்கள் இறங்கினோடனே நிறைய பேத்துக்கு கிடைக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்டேட்லேருந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற தெரியல. ஸோ எல்லா இடத்தையும் M82B தான் மற்ற கனுக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறதில்ல. அவங்க சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஸோ கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் பார்த்தீங்கன்னா புதுசாக கிராண்ட் மாஸ்டருக்கு தாண்டி ஒரு ரேங்க் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வரும். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ எல்லாரும் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க நம்பரா. ஸோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் தயவு செஞ்சு ஒரு போட்டுருங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடும். அண்ட் முடிஞ்சாலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவங்களும் இந்த எல்லா விஷயமே தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரீ ஃபயர் பிளேஸ் எல்லாத்துக்குமே வேறு லெவலில் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோ உங்களோட ஆசமான வீடியோவில் பார்க்குறேனே அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். டாட்டா பை.